அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். நாம் 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவேலில் அலகு 8ல் வங்கி சரிக்கட்டும் பட்டியல் அப்படிங்கிற கணக்கை பார்த்துட்டுருக்குறோம். அந்த சாப்டர் இதோடு முடிய போகுது உங்களுக்கு. அதாவது எடுத்துக்காட்டு கணக்கு 9ம் பயிற்சி கணக்கு 10ம் பார்க்கலாம். அடுத்த அலகு நம்ம இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம நடத்திட்டுருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ஃபஸ்ட்டு லைக் போடுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் மாணவர்களே. நம்ம கண்டினியூவாக எல்லா கணக்கும் நடத்திட்டுருக்குறோம். அதனால் கணக்கு தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க நம்ம கணக்கு படிச்சுட்டு எப்படிங்கிறத போடலாம். இந்த கணக்கு ஒரு வித்தியாசமான கணக்கு. அதாவது எடுத்துக்காட்டு 9ம் பயிற்சி 9ம் அது எப்படிங்கிறத நான் கணக்கு படிச்சுட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கவனித்து பார்த்துட்டே வாங்க. எடுத்துக்காட்டு கணக்கு 9. அதாவது ரொக்க ஏற்றின் வங்கி பத்தி மற்றும் வங்கி அறிக்கையில் உள்ள பதிவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 2 ஏடும் கொடுத்துருக்காங்க. ரொக்க ஏடும் கொடுத்துருக்காங்க, வங்கி ஏடும் கொடுத்துருக்காங்க. நாம் இப்போது 2 ஏடை கையில் வச்சுக்கிட்டு அவங்க எந்த இருப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை கண்டுபிடிக்கலாம். 2017 அக்டோபர் 31 நாள் அன்றைய வங்கி சரிக்கட்டும் பட்டியல் தயார் செய்யுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் 2 ஏட்டையும் படித்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொக்க ஏடு கொடுத்துருக்காங்க. ரொக்க ஏட்டில் வங்கி பத்தி, அது பெறுதல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இருப்பு கீகோ 20,525, ராம் கணக்கு 6,943, விற்பனை கணக்கு ரவி 450, கழிவு கணக்கு கலா 200, நிர்மல கணக்கு 7,810, செலுத்தல பக்கத்தில் கமலா 12,000, மகேஷ் 9,740, மாலா 11,780, சம்பளம் 720, இருப்பு கீயி 1,688, இருப்பு கீக்கோ 1,688 போட்டாச்சு. அடுத்தது வங்கி அறிக்கையை காட்டுறாங்க இல்லையா, வங்கி ஏடு கொடுத்துருக்காங்க. அதில் விவரத்தில் பார்த்திங்கன்னா இருப்பு கீக்கோ 20,525, கமலா கணக்கு பற்று வைப்பு 12,000 அது கூட்டி போட்டிருக்காங்க. அடுத்த ராம் வரவில் 6,943, ரவி 9,740, ரவி கணக்கு ஒரு 450 வரவில் இருக்குது. அடுத்தது மகேஷ் கணக்கு 9,740 பற்றில் இருக்குது. கலா வரவில் 200 இருக்குது. ராஜன் சம்பளம் 720 பற்றில் இருக்குது. பெருதுகுறை மாற்றுச்சீட்டு வரவில் 20,000, முதலீடு மீதான வட்டி வரவில் 1,820, செலுத்துகுறை மாற்றுச்சீட்டு 4,000. இதில் கணக்கு போட்டிருக்காங்க. நம்ம எப்படிங்கிறத கம்பேர் பண்ணி நம்ம தீர்வு காணலாம். எப்படி கணக்கு போட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். இந்த கணக்கு நம்ம 2 ஏட்டையும் ஒத்து பார்க்கணும். அதாவது ரொக்க ஏட்டில் பற்று இருப்புன்னு சொன்னால் வங்கி ஏட்டில் வரவு இருப்பை காட்டணும். அதே மாதிரி ரொக்க ஏட்டில் வரவு இருப்பாக இருந்துச்சுன்னா வங்கி ஏட்டில் பற்று இருப்பை காட்டணும். இப்போ இந்த கணக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், பற்று விடுபட்டு போச்சுன்னா கூட்டுங்க, வரவு வைக்கலன்னு சொன்னால் கழிங்க. நீங்கள் ஞாபகம் வச்சு வேண்டியது பற்று வைக்காத இனங்களை கூட்டவும், அதே மாதிரி வரவு வைக்காத இனங்களை கழிக்கவும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இந்த கணக்கை நம்ம போட்டுடலாம். இப்போ கணக்கை பார்க்கலாம், எப்படி போட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, தலைப்பு எழுதுங்க. முன்னாடி மாதிரி தான் 2017 அக்டோபர் 31 நாள் அன்றைய வங்கி சரிக்கட்டும் பட்டியல் தலைப்பு எழுதிட்டு விவரம், அதே மாதிரி உட்காலம் வெளிக்காலம். இப்போ ரொக்க ஏட்டின் பார்த்தீங்கன்னா இருப்பு கீக்கோ இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதுங்க. நம்ம ரொக்க ஏட்டு வச்சுட்டு வங்கி ஏட்டு இருப்பை கண்டுபிடிக்கலாம். இப்போ 1,688 அது வெளிக்காலத்தில் போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், போட்டு 2 ஏடு நம்ம அங்கே பற்று இருக்கா, இங்கே வரவு இருக்கா, அங்கே வரவு இருக்கா, இங்கே பற்று இருக்கான்னு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒத்திட்டு பார்த்துட்டு பற்று வைக்கிறேன்னா கூட்டுங்க, வரவு வைக்கலன்னா கழிங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ ரொக்க ஏட்டில் இருப்பு கீக்கோ 20,525 பற்றில் வச்சுருக்காங்க. இது வரவில் இருக்கான்னு பாருங்கள். வங்கி ஏட்டில் வரவில் இருக்குது, வரவு போடுற அதை விட்டுடுங்க. நம்ம பற்று வைக்கலான்னு தான் கூட்டணும், வரவு வைக்காமல் இருந்தால் தான் கழிக்கணும். இப்போ ராம் கணக்கு பாருங்கள், 6,943 ரூபா இருக்குது. இங்கே பாருங்கள் 6,943 வரவுப்பில் இருக்குது, அதையும் விட்டுடுங்க. பதிவு ஆகிடுச்சு. அடுத்து விற்பனை கணக்கு ரவி 450 இருக்குது, இங்கே 450 இருக்குது, வரவில் இருக்குது, அதையும் விட்டுடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கமலா கணக்கு பாருங்கள், மகேஷ் கணக்கு கூட பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு கணக்கை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது தான். மகேஷ் கணக்கு பார்த்திங்கன்னா 9,740 ரூபா அங்கே வரவில் இருக்குது, இங்கே பற்றில் இருக்குது பாருங்கள். வங்கி ஏட்டில் பெருதுகுறை மாற்றுச்சீட்டு 20,000 வரவில் இருக்குது. இந்த 20,000 ரொக்க ஏட்டில் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ பற்று வைக்கப்படவில்லை. என்ன செய்யணும், அப்போ அதை கூட்டவும். அடுத்தது பாருங்கள்,
1820 இருக்குது. எங்கே இருக்குது? வங்கி ஏட்டில் வரவில் இருக்குது. இது வந்து ரொக்க ஏட்டில் பட்டில் இருக்கான்னு பார்க்கணும். பட்டில் இல்லை. அப்போ அதை என்ன செய்யணும்? அதையும் கூட்டணும். அடுத்தது பாருங்கள், இந்த 11,780 மாலா கணக்கு இருக்கு இல்லையா, அது ரொக்க ஏட்டில் வரவு இருப்பை காட்டுது. வங்கி ஏட்டில் பட்டு இருப்பை காட்டணும். பட்டு காட்டலை. அப்போ என்ன செய்யணும்? அதையும் கூட்டணும். இப்போ 3 கூட்டணும். ஏன்னு கேட்டால் பற்று எழுதும் வைக்கலை. அடுத்தது பாருங்கள், 7,810 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரொக்க ஏட்டில் பட்டில் இருக்குது. அது வந்து வங்கி ஏட்டில் வரவில் இருக்கணும். வரவில் பார்க்க பாருங்கள், வரவு இருப்பில் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அதை கழிக்கணும். அதே மாதிரி 4,000 ஒரு அமௌண்ட் இருக்குது பாருங்கள். அது எதில் இருக்குன்னு சொன்னால், நல்லா கவனிச்சு வாங்க. வங்கி ஏட்டில் பட்டு இருப்பில் 4,000 போட்டிருக்காங்க. செலுத்தக்குறி மாற்று சின்ன போட்டிருக்காங்க. இது ரொக்க ஏட்டில் வரவில் இருக்கணும். வரவில் இல்லை. அப்போ வர வைக்கலன்னு சொன்னால் நான் கழிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரியே கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,478 உங்களுக்கு ஆன்சர் வரும். மார்களை ரொம்ப சிம்பிளான கணக்கு. அங்கே பட்டு இருக்கா ரொக்க ஏட்டில், வங்கி ஏட்டில் வரவில் இருக்கணும் பார்க்கணும். அமௌண்ட்டை மட்டும் பார்த்துட்டு வாங்க. எந்த அமௌண்ட்டு விடுபட்டுருக்கோ அதை பட்டு வைக்கணும்னா கூட்டுங்க, வர வைக்கணும்னா கழிங்க. அந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். நம்ம அதே மாதிரி பயிற்சி கணக்கும் பார்க்கலாம். அடுத்தது பயிற்சி கணக்கு 10 படிக்கிறேன் பாருங்கள். கீழ்காணும் ரொக்க ஏடு மற்றும் வங்கி அறிக்கையிலிருந்து 2017 மார்ச் 31ஆம் நாளுக்குரிய வங்கி சரிக்கட்டும் பட்டியலை தயார் செய்யுங்க. இப்போ ரொக்க ஏடு கொடுத்துருக்காங்க. ரொக்க ஏட்டில் வங்கி பற்றி மட்டும் கொடுத்துருக்காங்க. பட்டு இருப்பை நம்ம எடுத்துக்கணும். இதில் இருப்பு கீகோ 9,000, ராம் கணக்கு 2,200, பிரேம் கணக்கு 1,500, பவித்ரா 3,400, தேவி 2,200, மணி 1,100, சங்கர் 350. வரவு பக்கத்தில் எடுப்புகள் 1,700, சுமி 3,300, சம்பளம் 2,800, கயல் 1,700, பூஜா 4,200, ஷாம் 2,000, ரஹீம் 1,100, வாடகை 1,100, இருப்பு கீயி 2,250. ரொக்க ஏடு முடிஞ்சுது. இப்போது வங்கி அறிக்கை பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இருப்பு கீகோ 9,000 கொடுத்துருக்காங்க. காசோலை எடுப்புகள் 700 தான் கொடுத்துருக்காங்க. ராம் காசோலை 2,200 வரவில் காட்டுறாங்க. காசோலை சுமிக்கு 3,300 பட்டில் காட்டுறாங்க. காசோலை பிரேமுக்கு 1,500 வரவில் காட்டுறாங்க. காசோலை சம்பளம் 2,800 பற்று. காசோலை கயல் 1,700. காசோலை தேவி 2,200 வரவு. வட்டி பெற்றது வரவு 900 வங்கி கட்டணம் 15. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 2 ஏடும் பற்று வரவு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டே வரணும். இருந்துச்சுன்னா நம்ம அதை கழிக்க அல்லது கூட்டுக்கன்னு பார்த்துட்டே வரலாம். இப்போ நான் ஒவ்வொன்றா படிச்சுட்டு வரேன் பாருங்கள். நம்ம என்ன பண்ண சொன்னால், ரொக்க ஏட்டினுடைய இருப்பு கீ இருக்கு இல்லையா, அதை எடுத்து தலைப்பு எழுதணும். தலைப்பு எழுதிட்டிங்கன்னா, அதாவது 2017 மார்ச் 31ஆம் நாளைய வங்கி சரிக்கட்டும் பட்டியல் எழுதிட்டு ரொக்க ஏட்டின்படி பத்து இருப்பு அப்படின்னு எழுதணும். பட்டு இருப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,250. எங்கே இருக்குது? இருப்பு கீ இருக்கு இல்லையா, அதான் எழுதணும். இருப்பு கீக்கோ எழுதக்கூடாது. இறுதி இருப்பை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்? ரொக்க ஏட்டில் பெறுதல் இருக்கு இல்லையா, அது பற்று. ரொக்க ஏட்டில் செலுத்தல் இருக்கு இல்லையா, அது வரவு. அந்த பற்றில் உள்ளது வங்கி அறிக்கையில் வரவில் இருக்கான்னு அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள். இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடுங்க. இல்லைன்னா பற்று வைக்கிறேன்னு சொன்னால் கூட்டுங்க, வர வைக்கலைன்னா கழிங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? இருப்பு கீக்கோ 9,000 ரொக்க ஏட்டில் பற்றில் இருக்குது. அதுவே வங்கி ஏட்லேயும் 9,000 வரவில் இருக்குது. அப்போ அந்த கணக்கு நமக்கு சரியாக பதிஞ்சிருக்காங்க. அதை விட்டுடுங்க. அடுத்து 4ஆம் தேதி வாங்க, 3ஆம் தேதி கூட வாங்க. மார்ச் 4 எடுப்புகள் 1,700 ரொக்க ஏட்டில் வரவில் இருக்குது. 1,700 இருக்குது. ஆனால் வங்கி ஏட்டில் 700 தான் வச்சுருக்காங்க. அப்போது பற்று வைக்காது 1,000 பற்று வைக்கலை. என்ன செய்யணும்? இப்போ அதை கூட்டுக. ரொக்க ஏட்டின்படி பற்றிருப்பு எழுதியிருக்கேன் இல்லையா, அது கீழே பற்று வைக்காத எடுப்புன்னு சொல்லிட்டு 1,000 அதை கூட்டிடுங்க. அடுத்தது பார்த்துட்டே வாங்க. 4ஆம் தேதி முடிஞ்சுது. அடுத்தது ராம் பாருங்கள். ராம் பற்றில் இருக்கார் 2,200. எங்கே பார்த்தீங்கன்னா வரவு 2,200 அப்படி இருக்குது. பிரேம் பாருங்கள், பற்றில் 1,500 இருக்குது. அதே மாதிரி வங்கிலையும் வரவில் 1,500 இருக்குது. அதையும் விட்டுட்டுங்க. அடுத்து 9 போச்சுன்னா 12ஆம் தேதி வாங்க. சம்பளம் இல்லையா, வரவில் இருக்குது ரொக்க ஏட்டில். அப்போது வங்கி ஏட்டில் பற்றில் இருக்கணும். பற்றில் இருக்குது 2,800. ஒவ்வொன்றா டிக்கெட் அடிச்சுட்டு வாங்க. பார்த்துட்டு அமௌண்ட்டை மட்டும் பார்த்து விட போதும். அங்கே பற்று இருந்தால் வரவு, அங்கே வரவு இருந்தால் பற்று, அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு கணக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ அடுத்து பாருங்கள், 12 போச்சு இல்லையா, 13 வாங்க. பவித்ரா வாங்க. பவித்ரா எங்கே இருக்காங்க? பற்றில் இருக்காங்க 3,400. அப்போது வங்கி ஏட்டில் வரவில் இருக்கான்னு பாருங்கள். வரவில் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அதை கழிக்கணும்.
வர வைக்காத காசோலை அப்படின்னு போட்டு 3400 கழித்து போட்டுருங்க. கழிக்கன்னு எழுதிருங்க. அடுத்தது பாருங்கள், பவித்திரம் முடிஞ்சது. அடுத்தது கயல் பாருங்கள். கயல் எவ்வளோ இருக்குது? 1700 வரவில் இருக்குது. அப்போ இங்கேயும் பட்டில் இருக்குது 1700 இல்லையா? ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை விட்டுடுங்க. அடுத்து பாருங்கள், தேவின்னு பாருங்கள். தேவி 23ஆந்தேதி பட்டில் 2200 இருக்குது. அதே மாதிரி வங்கி ஏட்டில் 2200 வரவு இருப்பு இருக்குது. அதையும் விட்டுடுங்க. அடுத்தது பாருங்கள், 23 26 ஷாம் வாங்க. அங்கே வரவில் இருக்க 2000 எங்கே? ரொக்க ஏட்டில். இப்போ 2000 நமக்கு வங்கி ஏட்டில் பட்டில் இருக்கணும். பட்டில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அப்போ என்ன செய்யணும்? பட்டு வைக்கணும்னு சொன்னால் கூட்டணும். 27 மணி கணக்கு பாருங்கள். மணி எங்கே இருக்கார்? பட்டு அதுக்கு 1100. அப்போ வங்கி ஏட்டில் வர வச்சுருக்கணும், வர வைக்கல. அப்போ என்ன செய்யலாம்? வர வைக்காது கழிக்கணும். மணி கணக்குன்னு போட்டு கழிக்க 1100 எழுதிடுங்க. அடுத்தது பாருங்கள், ரஹீம் 28ஆந்தேதி இருக்கிறார் இல்லையா? எங்கே இருக்குது பாருங்கள்? வரவில் இருக்குது ரொக்க ஏட்டில். அது எங்கே இருக்கணும்? வங்கி ஏட்டில் பட்டில் இருக்கணும். பட்டு இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அதை நம்ம கூட்டணும். ரஹீம் கணக்குன்னு போட்டுட்டு 1100 கூட்டுக்கன்னு போட்டுருங்க. அடுத்து 28 போச்சுங்களா? அடுத்து 30 வாங்க. வாடகை 1100 வரவில் இருக்க ரொக்க ஏட்டில். அது வங்கி ஏட்டில் பட்டில் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? பட்டு வைக்காத கூட்டுகன்னு போட்டு வாடகை 1100 கூட்டுகன்னு எழுதிருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வங்கி ஏட்டுக்கு வாங்க. வங்கி ஏட்டில் வட்டி பெற்றது 900 வரவில் இருக்குது பாருங்கள். அப்போது அங்கே ரொக்க ஏட்டில் பட்டில் இருக்கணும், பட்டு வைக்கல. அப்போ என்ன செய்யணும்? அதையும் கூட்டணும். வட்டி பெற்றது கூட்டுகன்னு போடுங்க. வங்கி கட்டணம் என்ன பண்ணிருக்காங்க பாருங்கள்? பட்டு வச்சுருக்காங்க. எங்கே? வங்கி ஏட்டில் பட்டு வச்சுருக்காங்க. ரொக்க ஏட்டில் வரவில் இருக்கான்னு பார்க்கணும். வரவு இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அதை கழிக்கணும். வங்கி கட்டணம் 15 போட்டு கழிச்சிருங்க. இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு 7685 நமக்கு அந்த வங்கி ஏற்றினுடைய இருப்பு வந்துடும். மாணவர்களே, இதே மாதிரி எல்லா கணக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. நம்ம அடுத்த சாப்டரு பிழைத்திருத்தம் ரொம்ப விரிவாக பார்க்கலாம். அது ஒரு முக்கியமான சாப்டரு. இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம்.